வீரசேகர் வெளியே பார்த்தீங்க. ரெண்டாவது வந்து லேடிஸில் இருக்கிறது 5 பேர் தான் போட்டுருக்கு. சரி, லேடிஸில் ஒரு 5 பேருக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேவா? நான் யார் கொஞ்சம் பார்க்குறோனோ அவங்க வந்து ஒழுதிங்கன்னா அவங்க தான் பேச சொல்லணும். அதனால் வந்து என்ன பண்ணணும்னா மூஞ்சி முகம் என் முகம் அப்படியே பார்த்த மாதிரி இருக்கணும், அப்படியே கரெக்டாக நிற்கணும். ஓகே? இந்த ப்ளூ சட்டை தெரியும் பொழுது அது அப்படி இருக்கணும். ப்ளூ டிஷர்ட்டு எங்கே வீரசேகர் நீ வா, நீ வா, நாட்டு போகிறதே குழப்பம் வச்சுக்கிறீங்க. முதல்ல வீரசேகர் பேசுவாங்க, ஆரம்பிச்ச பேர் மற்றவங்களாம் அதை கண்டினியூ பண்ணுவாங்க. சார் இங்கே முகத்துக்கெல்லாம் சிரிப்பு, ஆனால் உள்ள பார்த்தீங்கன்னா அந்த ஃபயர் ஆகிட்டு அந்த தீஞ்ச வாசனை வெளியெல்லாம் வருது பாருங்க. எல்லாம் குறவை கோபத்தில் இருக்கிறானுங்க. இந்த கப்பை 2வது முறையாக விட்டானுங்க. ஏன்னா அது 4 தடவை கப்பை வின் பண்ணுவேன், 2 தடவை வேடிக்கை பார்க்கறது சாத்தியமே இல்லை, ரொம்ப கஷ்டம். சரியா? இந்த கப்பை வின் பண்ணியிருக்கிறீங்க. அடுத்த கப்பு அச்சீவ்மெண்ட் பண்ணிட்டீங்களா? ஆச்சரியம் கிடையாது, என்னமோ சொன்னாங்க. சரி, அச்சீவ்மெண்ட் பண்ணிட்டீங்களா? சரி, அதை பற்றி ஒரு 4 வாரம் இதுதான் எல்லாமே அதான் பேசணும். ஒவ்வொருத்தருக்கும் சொல்ல முடியாது. அடுத்த கப்பு அச்சீவ்மெண்ட் பண்ணிங்களா? எப்படி போயிட்டு உங்கள் டீமு? நீங்கள் என்ன பொசிஷனில் இருப்பீங்க, என்ன போஸ்டிங்கில் இருப்பீங்க, என்ன சொல்ல விரும்புறீங்க ஆப்போசிட் இருக்க டீமுக்கும்? சவால் விட்டுறீங்களா? நீங்கள் என்ன பண்ணுறீங்க? முடிஞ்ச ஜெயிச்சு பார்த்து சொல்கிறீங்களா? நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ நீங்கள் கேட்பாங்க, நீங்கள் சொல்லலாம். சரியா? புரிஞ்சுலாமா? வீரசேகர் வந்திருக்கோம். அதாவது பிசினஸை பொறுத்த வரைக்கும் பிசினஸ் இருக்கட்டும், எந்த ஒரு வேலையாக இருக்கட்டும், சொல்லிக் கொடுக்குற விதம் ஒன்று தான். எல்லாருக்குமே ஒரே ஆசிரியர் தான், ஒரே கிளாஸ் ரூம் தான், எடுக்கிற பாடமும் ஒன்று தான். கற்றுக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்றது தான் வேற வேற மாதிரி இருக்கிறோம். ஸோ நம்ம கற்றுக்கிற பொறுத்து தான். ஸோ எல்லா டீமுக்குமே ஈக்குவல் லீடர் தான். லீடர் 3 பேருமே ஒன்றும் வந்து ஏற்கனவே இருக்கலாம் கிடையாது, எல்லாருமே ஈவன் தான். நல்லா டேலண்ட் இருக்கு. ஸோ என்ன சொல்லிக் கொடுக்கறதுக்காக தான் சொல்லிக் கொடுக்குறாங்க. டீம்லையும் எல்லாருமே பாடலாம் சொல்ல முடியாது. ஒரு சில பேர் ஒரு 10 பேர் இருக்கிற டீம்ல ஒரு 5 பேர் வேலை செய்யறாங்க, ஒரு 5 பேர் அடுத்த வாரம் விட்டுறாங்க. அதே 5 பேர் அடுத்த வாரம் கண்டினியூ பண்ணது கிடையாது. ஏன்னா வெற்றி அப்படின்னா இந்த வாரம் ஒரு 10 சேல்ஸ் கொடுக்குறோம் அப்படின்னா, இப்போ நான் கொடுக்குறேன் அப்படின்னா அந்த 10 சேல்ஸ் அடுத்த வாரம் என்ன பண்ணணும், நான் ஃபீட் பண்ணணும், 10 ஒரு 11 மாற்றி காமிக்கணும். ஸோ அது மாதிரி எல்லாருமே இண்டிவிஜுவலாக இறங்கி வேலை செஞ்சோம் அப்படின்னா கண்டிப்பா டீம் தோக்குறதுக்கு சான்ஸே இல்லை. ஸோ இருந்தாலும் காம்படிஷன் வந்துருச்சு இல்லையா? ஸோ லீடர்ஸ் இருக்காங்க, ஸோ டீம் மெம்பர்ஸ் எல்லாருமே இருக்கும். ஸோ போட்டி போட்டு ஒர்க் பண்ணுங்க. என்னதான் ஒர்க் பண்ணாலும் கண்டிப்பா டீமை வின் பண்ண முடியாது. ஸோ ஃபார்ம்ல இருக்கிறோம், முடிஞ்சீங்க அப்படின்னா ட்ரை பண்ணி பாருங்க. கொஞ்சம் டஃப் தான், ஏன்னா அந்த அளவுக்கு இருக்கணும். ஸோ வேணா ட்ரை பண்ணி பாருங்க. கண்டிப்பா அடுத்த கப்பும் காம்படிஷன் கப்பும் எங்களுக்கு தான். அதுல எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. இது வந்து மாற்றம் அப்படின்ற ஒரு மட்டும் தான் மாறாதுன்னு சொல்லுவாங்க, மற்ற எல்லாமே மாறும். எல்லாருக்குமே சான்ஸ் இருக்கு, இருந்தாலும் நாங்க விட மாட்டோம். தேங்க்யூ. தெரியாது, எனக்கு வாட்ஸ்அப்ல இருக்கிற பேர் மட்டும் தான் தெரியும், முகம் யாருன்னே தெரியாது. சரியா? அதனால நம்ம வாட்ஸ்அப்லேயே பேசிப்போம். முகத்தை நான் பார்க்கணும்னா நீங்கள் போஸ்டிங் எடுத்தால் மட்டும்தான் நீங்கள் யாருன்னு நான் பார்க்கணும். எல்லாருக்கும் வணக்கம். ஓகே, நான் ஜாயின் பண்ணி பார்த்தா 6 மந்த் ஆகுது. ஒரு தடவையும் மணிகண்டன் சார் டீம் கப்பு அச்சீவ் பண்ண போகலாம் எனக்குள்ளே ஒரு ஃபீலிங்ஸ் இருக்கும். நம்ம டீம் எப்போ அச்சீவ் பண்ணுவோம், நம்ம எப்போ ஜெயிப்போம், நம்ம எப்போ கப்பு வாங்குவோம், அந்த மாதிரிலாம் ஆசைகள் எனக்கு இருக்கும். ஒரு தடவை போகணும்னா கொஞ்சம் ஃபீலிங்ஸாக இருக்கும், இருந்தாலும் ஒரு விதத்தில் சந்தோஷமாகவும் இருக்கும். ஏன்னா அவங்க கிட்ட இருந்து நாங்களும் கரெக்டாக பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கற்றுக்கிறோம் நாங்களும். அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் டைம் அச்சீவ் பண்ணும்போது கொஞ்சம் சந்தோஷமா இருந்துச்சு. அதே டைம்ல அந்த டீம் தோத்துட்டாங்களே, எல்லாரும் ஒட்டுமொத்தமா ஜெயிக்கணும் அப்படின்னு ஒரு ஆசை இருந்துச்சு. ஸோ இப்போ எங்க சார் பிரான்ச் மேனேஜரா இருக்காரு. இந்த 3 டீமே எப்பவுமே ஃபர்ஸ்டா வரணும், கரியர் பிரான்ச்ல நம்பர் 1 வரணும்னு சொல்லிட்டு நான் இப்போ எல்லாருக்குமே கேட்டுக்கிறேன். ஸோ நமக்கு இந்த பிசினஸ்ல என்ன தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் தைரியம் தேவை. தைரியம் இருந்தால் தான் நம்மளால இந்த பிசினஸ் தொடர்ந்து ரன் பண்ண முடியும். நமக்கு எந்த பிரச்சனை வந்தாலும், கஷ்டமா இருக்கணும் இல்லை எந்த பிரச்சனையா இருந்தாலும், எதா இருந்தாலும் நம்ம பிரச்சனையை உடஞ்சி தூக்கி எரிஞ்சுட்டு நம்மளால இந்த பிசினஸ் பண்ண முடியும்னு எல்லாருக்கும் நம்பிக்கை இருக்கு. ஸோ தேங்க்யூ. என்னோட நேம் பார்த்தீங்கன்னா புஷ்குமார். ஒரு 6 மாதம் ஆச்சு எங்கள் வீடு வந்து லீடர் சொல்லிக் கொடுக்குற பேர் நானும் ஒர்க் பண்ணேன். பார்த்தீங்கன்னா அதுபடி நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். எல்லாருமே வின் பண்ணணும் அப்படின்னாக்கா லீடர் சொல்கிறத கேட்டு நாளைக்குன்னா வின் பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா 2020 சங்கர் சார் தான் வின் பண்ணியிருக்காரு. 2021 சங்கர் சார் தான் பிரான்ச் மேனேஜராக இருப்பார். முடிஞ்சா போயிருப்பார். Good evening to all. காமனாக சொல்லிக்கிறேன், என் டீமுக்காகலாம் கிடையாது. பிஸ்னஸ்லாம் நல்ல பிஸ்னஸ் தான். நீங்கள் வந்து நல்லா வேகமாக பண்ண ஆரம்பிச்சிங்க அப்படின்னா சீக்கிரமாக லைஃப்பில் செட் ஆக முடியும். ஸோ எம்எல்எம்னா என்னன்னே தெரியாதவங்க தான் அதை ஆளு சேர்த்து விடுற வேலை அப்படி இப்படின்னு மட்டும் சொல்லிட்டு இருப்பாங்க. ஸோ நீங்கள் வந்து உங்களுக்கு எம்எல்எம்னா என்னன்னு
புரிய வச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த கம்பெனி வந்து எந்த விதத்துல குறைவா இருக்கு நீ என்கிட்ட சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க தாராளமா கேளுங்க. ஸோ பிசினஸ் நல்லா பண்ணுங்க. இந்தியாவோட தலையெழுத்தே வந்து எம்எல்ஏ அதை தான் மாற்ற முடியும். ஸோ நல்லா இதெல்லாம் தைரியமா பண்ணுங்க. தேங்க்யூ ஆல். நேம் வந்து ராஜசேகர். நான் அரவணைச்சு வரேன். நான் ஜாயின் பண்ணி 3 months தான் ஆகுதுங்க. இல்ல பார்த்து ஸ்டாப் ஆயிடுச்சு. வேற சொல்ல வந்தாரு. சரி ஓகே, உங்க ஃபீனிக்ஸ் பார்வை பத்தி தெரியுமாக்கா ஸ்டோரி? ஃபீனிக்ஸ் பார்வை சரி ஓகே. இப்போ 52 வாரம் காம்படிஷன்ல யார் பிரைஸ் சேல்ஸ் பண்ணுறாங்களோ 2021 அவங்க தான் பிரான்ச் மேனேஜர் ஆகும்னு சொல்லியிருக்காரு. இப்போ நாங்கள் எங்களோட டீம் எல்லாரும் ஒன்றா சேர்ந்து ஒர்க் பண்ணி 2021 சர்க்கஸ் அதான் பிரான்ச் மேனேஜர் ஆகுவாருன்னு நான் ஆடித்தரமாக சொல்கிறேன். ஓகேவா? நானே நல்லா பேசுறேன். நீங்க ஒன்றும் புரியலையா? தைரியமா பேசுவான். இப்போ நெக்ஸ்ட் காம்படிஷன்ல நாங்கள் தான் கண்டிப்பாக ஜெயிப்போம். உங்களால் முடிஞ்சா வின் பண்ணி காட்டுங்க. ஓகேவா? அடுத்து குட் ஈவினிங். இந்த வாட்டி பார்த்து நாங்கள் ஃபர்ஸ்ட் வின் பண்ணியிருக்கோம், கப் வின் பண்ணியிருக்கோம். அது இல்லாமல் இன்னொரு சந்தோஷம் என்னன்னா எங்கள் சார் பிரான்ச் மேனேஜர் ஆகிருக்காங்க. இன்னிலேருந்து பார்த்தீங்கன்னா எங்களோட ஒர்க் டபுள் மடங்காக இருக்கும். ஸோ டபுள் சப்போர்ட் இருக்கு எங்கள் கையில். ஸோ இனிமேல் பெஸ்ட்டாக பண்ணுவோம். இது என்ன சாரி டின்னு கட்டுவாங்க தெரியுமா? அது தெரியாதுல்ல, அவருக்கு தெரியும். பிரான்ச் மேனேஜர் ஆனது வரைக்கும் பிரச்சனை இல்லை. ஆனதுக்கு அப்புறம் எல்லாரும் எம்டி துரா சார் அங்கே டின்னு கட்டுவாங்க அவங்க பிரான்ச் மேனேஜர். பேசுவோம். என்னோட நேம் வந்து விஜய். எதுக்காக வந்திருக்கேன்னா, இப்போ ஒரு தேர் எடுக்க, ஒரு பெரிய தேர் இருக்குன்னா அது ஒருத்தரால இருக்குன்னு வர முடியாது. அதே ஒரு நிறைய பேர், ஒரு 1000 பேர் 2000 பேர் இருந்தால் ஒரு பெரிய தேர் எடுத்துன்னு வரலாம். அதே மாதிரி தான் எங்கள் சங்கர் டீம் வந்து எல்லாருமே சேர்ந்து ஒரு தேர் எடுத்துன்னு வந்தோம், வின் பண்ணோம். அதே மாதிரி அடுத்த 5 வார காம்படிஷனாக நாங்கள் ஜெயிப்போம். இப்போ எல்லாருமே டைம் எல்லாருமே கரெக்டாக யூஸ் பண்ணுங்க. டைம் ரொம்ப வேஸ்ட் ஆகிட்டே இருக்கு. ஏன் நாங்கள் வின் பண்ணோம்னா நாங்கள் டைமை கரெக்டாக யூஸ் பண்ணுறோம். அதே மாதிரி நீங்கள் கரெக்டாக டைம் யூஸ் பண்ணீங்கன்னா நல்ல எல்லாருமே ஒரு ஜெயிக்க முடியும். கண்டிப்பாக எல்லாருமே ஒரு சாதனையை படைக்க முடியும். இப்போ இந்த டான்ஸுக்கு நீ கொஞ்சம் அதிகமாக சாப்பிட்டு டைமுக்கு சாப்பிட்டு கொஞ்சம் அதிகமாக சாப்பிடணும். அப்போ தான் அடுத்த முறை தெம்பாக பேச முடியும். ஒரு தனி மனிதனுடைய வருமானத்தை கண்டிப்பா எல்லாருமே இன்க்ரீஸ் பண்ண. இதுதான் இந்த டிரான்ஸ்லேட் பெரிய ஒரு மிகப்பெரிய சாதனையான விஷயம். நீ ட்ரைனிங் பண்ணுறது தனியாக வர என்ன பேசுகிறேன் உங்கள்கிட்ட தனியாக பேசணும். என்னடா பேசுகிறீங்க சார்? தனியாக வரும். இங்கே என்னால் சத்தியமாக பேச முடியாது. ஸ்டோர் ரூமில் இருந்தால் அங்கே வா. நீ வரணும், உடனே நீ மட்டும்தான் வரணும். வணக்கம் சார். பேசுங்க. வின் பண்ணிட்டோம். எதுவுமே ஈஸியாக கிடைச்சிட்டா அதோட அருமை தெரியாதுன்னு சொல்லுவாங்க. கண்டிப்பாக சார் சொன்னார் காம்படிஷனில் வந்து மணிகண்டன் சார் வந்து பிரான்ச் மேனேஜர் ஆகிடுவாங்கன்னு சொல்லிட்டு கரெக்டாக கொடுத்துருக்குறாரு. 52 வாரம் கவுண்டிங்கில் யார் வந்து பெஸ்ட்டாக வராங்களோ அடுத்த வருஷமும் அவங்க தான் பிரான்ச் மேனேஜர்னு சொல்லிட்டு கண்டிப்பாக எங்கள் சார் தான் வருவாருன்னு சொல்லிக்கிறேன். இப்போ கூட சொல்கிறேன், நாங்கள் போகிற வழி வந்து சறுக்கிற பாதை கிடையாது, படிக்கட்டில் போகிறோம். எதுனா ஆச்சுனா கூட நிற்புமே தவிர சறுக்க மாட்டோம். சார் பிரான்ச் மேனேஜர் ஆனது கொஞ்சம் சந்தோஷமா இருக்கு. இருந்தாலும் சொல்ற கேளுங்க சார், சந்தோஷமா இருக்குது. ஆனா அவர் வந்து பேச சொல்ல எங்க டாப் டீம்ல பேசாம பிரான்ச் மேனேஜரா பேசுறாரு, அது கஷ்டமாகுது. அவ்வளவுதான். பேசும்போது பிரான்ச் மேனேஜரா பேசுறாரு. பவர் கிடைக்கும், பவர் எதாவது பாட வேண்டியதான். கண்டிப்பா நாங்க அதுக்காக விட்டு கொடுத்துற மாட்டேங்க
குடிச்சுன்னு பேச தைரியம் தான் முன்னாடி வரலாம். அடுத்து டான்ஸரை கூப்பிடலாமா? டான்ஸ் என்ன ஆச்சு? டான்ஸர் ஆகலையா? டான்ஸு போன சரியா? சரி பேசுறா. நீங்க என்ன மாதிரி கேட்கிறேன், பேசு. எல்லாருக்கும் மாலை வணக்கம். இதுவரை அதர் டீம் வந்து பாத்தீங்கன்னா 4 முறை கப் அடிச்சிருக்காங்க. நாங்க செகண்ட் முறை தான் அடிச்சிருக்கோம். ஆனா என்ன பண்ணிருக்கோம்னா, நீங்க தோத்து எங்களை தோக்கடிச்சு நீங்க கப் வாங்கி, ஆனா இன்னைக்கு உங்களை எல்லாருமே ஜெயிக்க வச்சு நாங்க கப் வாங்கிருக்கோம். அதான் முதல் விஷயம். ஏன்னா பிரான்ச் மேனேஜர் அந்த 10 வார ரவுண்டிங்ல எல்லாருமே ஜெயிச்சிருக்கோம். 3 விதமான பாராட்டுங்க. இதுவரை நடந்த ஃபங்க்ஷன் எல்லாருமே ஒரு விதமான பாராட்டு தான் கிடைச்சது. இப்போ 3 விதமான பாராட்டு. அந்த 5 வீக் காம்படிஷன் வின் பண்ணிருக்கோம். பிரான்ச் மேனேஜர் பிளஸ் 10 வீக் காம்படிஷன் 3 விதமான பாராட்டு கிடைச்சிருக்கு ஒரே ஃபங்க்ஷன். பெரிய விஷயம். அது கண்டிப்பா 2020 கண்டிப்பா பெரிய ஆரம்பம். கண்டிப்பா பெரிய சக்சஸ் பண்ணுவோம். இன்னொன்று பாத்தீங்க அப்படின்னா அடுத்த தலைமுறைக்கான ஒரு அறிவிப்பு பெரிய அளவு ஒரு பொருளாதாரத்தை உருவாக்கிட்டு இருக்கோம். அடுத்த ஃபீல்டு சொல்றாங்க, அடுத்த தலைமுறைக்கான ஒரு வேலை வாய்ப்பு துறையை உருவாக்கிட்டு இருக்கோம். அதை உணர்ந்து வேலை செய்யுங்க. இப்ப கிண்டல் பண்ற கேள்வி பண்ணா நாளை பின்ன கண்டிப்பா ஒரு காலேஜில் வந்துதான் ஆகணும். வேற வழியே கிடையாது, வெளியில வேலையே கிடையாது. பிரான்ஸ் இந்தியா தான் 100% கரெக்டான ஒரு நிறுவனங்க. ஒரு அமௌண்ட் கொடுத்தா எவ்வளவு கமிஷன் கொடுக்க முடியுங்க முதல்ல ஆராய்ச்சி பண்ணுங்க. எவ்வளவு அமௌண்ட் கொடுத்தாலும் அது எத்தனை வீக் கொடுத்தாலும் அது கரெக்டா இருக்குமா? ப்ராடக்ட் போக பேலன்ஸ் தான் நம்ம கொடுக்குறாங்க, கொள்ளையடிச்சு கொடுக்கல. விளம்பரத்துக்கும் இடைப்பட்ட டீலர் போல வருமானத்தை தான் கொடுக்குறாங்க. சரியா? அவங்க சினிமாக்காரங்க நடிச்சு வாங்க வருமானத்தை நம்ம உழைச்சி வாங்க போறோம். சரிங்களா? ஓகே, ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. நல்லா இருக்கிறது பார்த்தா கேப்பே விடலாம். இந்த மாதிரி பேசுனா நான் என்ன பண்ண முடியும்? நான் ஏன் திரும்ப வீடு பேசுறேன்? கவுன்சிலிங் பேசும்போதும் ட்ரைனிங் கொடுக்கும்போது இந்த நக்கல் நையாண்டி எல்லாம் நடக்கும். இப்போ தயாரானீங்கன்னா ஒரு இடத்துல நான் பேசுறேன் பேசிட்டே இருப்பேன். அப்போ நான் எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிடுச்சுன்னா அர்த்தம். எக்ஸ்பீரியன்ஸ் ஆகாதாங்க ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். சரியா? ரைட் வாங்க. குட் ஈவினிங். இதுக்கப்புறம் வர கப்பு எல்லாமே கண்டிப்பா நாங்க தான் வின் பண்ணுவோம். 21லயும் எல்லா கப்புமே நாங்க தான் வின் பண்ணுவோம். ஓகே, ரைட். அடுத்து பசங்க இல்லை, ஒரு நாள் தான் வாய்ப்புப்பா. நிறைய பேர் பேசிட்டு நினைக்கிறேன். மாயாண்டியா பார்த்து மாயாண்டியா மாயாண்டி பிரான்ச் சொல்லுது ஸ்பீக்கர் ஆகிறீங்க. நான் மாயாண்டி அப்பப்போ கேட்டுக்கிறேன். நீ ஏன் பிரான்ச் மானதுலாம் மாயாண்டி அனைவருக்கும் மாலை வணக்கம். பத்தியா மாயாண்டி பேசுற ஸ்லாங்ஸ் வாய்ஸ் ஒரு எல்லாருமே இருக்கு. பேசலாம். திருநெல்வேலி பேசு. அனைவருக்கும் மாலை வணக்கம். பாத்தீங்கன்னாக்கா எல்லாருக்கும் கிடைச்சது ஒரே வாய்ப்பு தான். உங்களுக்கு கிடைச்ச ஒரே வாய்ப்பு இதே வாய்ப்பு தான் கிடைச்சிருக்கு. டிரான்ஸ் தான் நடந்துருக்கு, எங்களுக்கு அதே தான் நடந்துருக்கு. யார் வந்து அந்த இடத்துல சரியான உழைப்பு போடுறாங்களோ அவங்க மட்டும் தான் இந்த மாதிரி பாராட்டலாம் வாங்குறாங்க. அதே அளவுக்கு நீங்களும் உழைப்பு போட்டீங்கன்னா இதே அளவுக்கு நீங்களும் பாராட்டு வேணாம். சரிங்களா? மீட்டிங் எடுத்து வச்சுக்காது ஒருத்த முறை போக மாட்டான். ஏன்னா எவனுக்குமே புரியாது. வேற எவனாவது புரியாது வழிவானா. அதனால கூடி செய்கிற மீட்டிங் வைக்கிறீங்க. ஏன்னா நம்ம சென்னை பாசனை எழுந்து போயிடுறாங்க. ஆசிரியர் பேசும்போது அப்படியே கேட்டுப்பாங்க பூரா பேரும். சரியா? நாங்கள் வந்து கவுன்சிலிங் கொடுத்து நாங்கள் ஓகே பண்ணிக்கிறோம். ஓகே, என்ன சொல்கிறேன்? ஓகே தானே? இந்த குட்டீஸ் ஒருத்தர் பேசுகிற அண்ணாச்சின்னு அப்புறம் வெளியே பேசுகிறேன். சான்ஸே இல்லை. அது மாதிரிலாம் போகணும் நமக்கு. ஒரு மீட்டிங்கும் மாற்றி இருக்கணும். திருநெல்வேலி, கன்னியாகுமரி, சென்னை அப்படி மாற்றி அடி தூள் கலக்கணும். என்ன ஓகேவா? இன்னும் அந்த டிஸ்ட்ரிக்ட்லாம் இல்லை போல இருக்குது. இந்த மாதிரி ஸ்நாக்ஸ்லாம் கேட்க ஆசையாக இருக்குதுன்னா சரி நாங்கள் கன்னியாகுமரி பேசினா ஒன்றுமே புரிய மாட்டேருப்பாங்க. அவன் பேசுறதுக்குள்ள நான் டென்ஷன் ஆகி டிபிஐ சுகர்லாம் வந்துடும் போல இருக்குது. ஏன்னா அவன் லேட்டா பொறுமையாக யோசிச்சு பேசுறதுக்குள்ள ட்ரெயினிலே ஒரு மாதிரி ஆகி போகுது. நாங்கள் போன மட்டும்தான் எனக்கு ஜுரம் உடம்பு சரியில்லாமலாம் ஆகிடும். மாத்திரை மருந்தோட போய் சேருவாங்க. அடுத்து லேடிஸ்ல யாராவது போயிருந்தா அதர் ஸ்டேட்ல இருக்கான். தாராளமாக பேசலாம். எனக்கு புரியாது. நான் கேட்க மாட்டேன் போல. எல்லாருக்கும் குட் ஈவினிங். வந்தாங்க நம்ம நான் ஒரு இது குமரஞ்சாமி. என்ன பேரு? கீர்த்தனா. எல்லாருக்கும் குட் ஈவினிங். எங்க சார் மேனேஜரா ஆகணும்னு எங்க சத்யா மேம் ரொம்ப ஆசைப்பட்டாங்க. ஆமா, எங்க சத்யா வரணும்? சத்யா மட்டும் தான் எனக்கு தெரியும். இது கூட வாட்ஸ்அப்ல அவங்க இந்த இடத்துல இல்லை, இருந்தாலும் நான் எல்லாத்தையும் அனுப்பிடுவேன் போட்டோ எடுத்து. அவங்க தான் இதுக்காக ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. நைட்டு கூட தூங்காம. அது மாதிரி நாங்களும் எங்க டீமா சேர்ந்து ஒர்க் பண்ணோம். எங்க சார் தான் இதுக்கப்புறம் நாங்கள் இருந்து இருக்காங்க. எங்க சார் தான் என்ன இருந்தாலும்
ரைட், ஃபைனலா கேப்டன் யாராவது பேச விரும்புறீங்களா? எனி ஒன் பர்சன் இல்லையா? சரி, ஓகே, வாங்க பேசலாம். ஒரு 2 வாரம் தான். மைக் அங்கே இல்லைன்னா நான் கலாய்ச்சிக்க மாட்டேன். யாரோ மைக் அங்கே வச்சிருந்தீங்க, எடுத்து ஆன் பண்ணி பார்த்தா சவுண்ட் வந்துச்சு. நான் பேச ஆரம்பிச்சிட்டேன். அதாவது இப்போ நாங்கள் 2 கப்பை வின் பண்ணியிருக்கிறோம். அதாவது நாங்கள் எடுத்த உடனே வின் பண்ணிட்டு அதை அனுபவிச்சுட்டு நாங்கள் வின் பண்ணலை. நிறைய முறை தோற்று அந்த தோல்வியை அங்கே உட்காந்து பார்த்து 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 இதுக்கப்புறம் இங்கே உட்காரக்கூடாதுன்றது தெளிவாக மனசில் எழுதியாச்சு. சரிங்களா? இதுக்கப்புறம் ரன் ஆகிற எல்லா காம்படிஷனுமே நாங்கள் தான் வின் பண்ணுவோம். முடிஞ்சா ட்ரை பண்ணி பாருங்க. சரிங்களா? ஏன்னா நாங்கள் போகிற வழி போகிற வழி கரெக்டான வழியாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம பொறுமையாக போனாலும் சரி, வேகமாக போனாலும் சரி, போய் சேர வேண்டியது கரெக்டாக போக முடியும். நம்ம மேடம் பேசினாங்க, படிக்கட்டுல போகிறோம் அப்படின்னா அந்த இடத்துல நின்று அதுக்கப்புறம் மேலே போக முடியும். ஆனால் சருகலான பாதையில் போகிறோம் அப்படின்னா சப்போஸ் மேலே போயிட்டு ஏதாவது ஒரு லைட்டாக ஸ்லிப் பண்ணாலும் மறுபடியும் ஃபர்ஸ்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். எங்களுடைய வழி போகிறோம் அப்படின்னா அந்த இடத்துல நின்று அதுக்கப்புறம் அதுக்கு மேலே ட்ராவல் பண்ணிட்டு இருக்கிறோம். கரெக்டான முறையில் டீமை கிரியேட் பண்ணியிருக்கிறேன். 2 வருஷம் இந்த ஆஃபீஸை கேகே நகரில் நான் ஜாயின் பண்ணும்போது எப்படி நான் உள்ள தனியாக போயிட்டு ஒரு இடத்த பில்ட் பண்ணி என்னுடைய கண்ட்ரோலுக்கு கொண்டு வரணும், அந்த மாதிரி இந்த 2 வருஷத்தை கரெக்டாக பயன்படுத்தி என்னுடைய கண்ட்ரோலில் கொண்டு வந்திருக்கிறோம். இந்த வருஷம் 100% நடக்கூடிய அத்தனை காம்படிஷனுமே நாங்கள் தான் வின் பண்ணுவோம். முடிஞ்சதுன்னா எல்லா லீடர்ஸுக்குமே என்ன பண்ணுங்க, போட்டி போட்டு பாருங்க. ஆல் தி பெஸ்ட்.